பெஞ்சல் புயலின் காரணமாக கொட்டிய கனமழையால் வெள்ளம் பெருக்கெடுத்தது. இதனால் கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களில் விளைநிலங்களிலும் பாலங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகளிலும் பெரும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. செங்கல்பட்டு மாவட்டம் சூனாம்பேடு அருகே புதுப்பட்டு கிராமத்திலும் நெல் வயல்களில் மழைநீர் புகுந்தது. பெருக்கெடுக்கும் வெள்ள நீரில் நெற்பயிர்கள் மிதக்கின்றன. அங்குள்ள அரசு பள்ளியில் அனைத்து பகுதிகளிலும் மழைநீர் புகுந்தது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுற்றுப்பகுதியில் பெரும்பாக்கம், குச்சிப்பாளையம், ஆவலம், திருநாவலூர், மேட்டத்தூர், களத்தூர் உட்பட 100க்கும் அதிகமான கிராமங்களில் 1000 ஏக்கர் விளை நிலங்கள் நீரில் மூழ்கின. அங்கு பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்களும் வெள்ளத்தில் மூழ்கின. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அருகே பாதூர் கிராமத்தில் ஏரியின் நீர்வரத்து கால்வாய் உடைந்தது. இதனால் ஏரிக்கு வரவேண்டிய தண்ணீர் வீணாக சுகநதி ஆற்றில் கலக்கிறது. பழுதடைந்து கிடக்கும் ஏரியின் கதவணை மதகுகளை சீரமைக்குமாறு பலமுறை முறையிட்டும் அதிகாரிகள் அலட்சியமாக இருந்ததாக விவசாயிகள் வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர். பல வருஷம், ஒரு 10 வருஷமா அது பழுதடைஞ்சு போயிருக்குது. அது சரி பண்ண சொல்றோம், அதையும் வந்து பாக்குறேன்றாங்க. அதையும் சரி பண்ணி கொடுக்கணும். அது பல முறை வந்து மனு கொடுத்துட்டோம். மனு கொடுத்து சரியான தீர்வு வரல. அதிகாரி கவனத்துக்கு நாங்கள் சிறப்பான கவனத்துக்கு கொண்டு போறதுக்கு உறுதுணை கேட்கிறோம். வந்தவாசி அருகே பெருக்கெடுத்து பாயும் வெள்ளம் அம்மனம்பாக்கம், சீசமங்கலம் இடையே அமைந்துள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்தபடி செல்கிறது. இதனால் 10க்கும் அதிகமான கிராமங்களுக்கு போக்குவரத்து துண்டிக்கப்பட்டதால் 12 கிலோமீட்டர் சுற்றிச் செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாதிப்பை நேரில் கண்டறிந்த வந்தவாசி திமுக எம்எல்ஏ அம்பேத்குமார் விரைவில் உயர்மட்ட பாலம் கட்டும் பணிகள் தொடங்க உள்ளதாக கூறினார். ஆகவே அம்மனம்பாக்கம் சீசமங்கலம் இணைப்பு தரைப்பாலம் வர இருக்கின்ற மார்ச் மாதத்துக்குள் தொடங்கி அது கட்டுமான பணிகள் ஆரம்பிக்க உள்ளது. கிட்டத்தட்ட அம்மனம்பாக்கத்திலிருந்து சீசமங்கலம், குறிப்பேடு, எழுப்பாக்கம் பல்வேறு 10 கிராமங்களுக்கு மேல் இந்த இணைப்பு சாலை பயன்பாட்டுக்கு உள்ளது. சேலம் மாவட்டத்தில் ஓமலூர், காடையாம்பட்டி தாலுகாக்கள் பெரும் வெள்ள சேதத்தை சந்தித்துள்ளன. சர்க்கரை செட்டிப்பட்டி, பண்ணப்பட்டி, பூசாரிப்பட்டி உள்ளிட்ட கிராமங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கின்றன. குறிப்பாக காமலாபுரம் கிராமத்தில் ஊராட்சி அலுவலகம், கால்நடை மருத்துவமனை, கூட்டுறவு வங்கி உள்ளிட்ட அரசு அலுவலகங்கள் முழுவதும் வெள்ள நீர் சுற்றி வளைத்தது. கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் NLC வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதனால் நெய்வேலி டவுன்ஷிப் பகுதியில் கியூ பிரிட்ஜ், டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தருமபுரி அருகே வத்தல்மலை பகுதியில் அதியமான் கோட்டை கோடியூர் ஏரி நிரம்பியது. அதன் அருகே விளை நிலத்தில் வீடு கட்டி குடியிருந்தவர்கள் வெள்ளத்தில் சிக்கினர். அவர்களையும் அவர்கள் வளர்த்த கால்நடைகளையும் தருமபுரி தீயணைப்பு துறையினர் படகின் மூலம் பத்திரமாக மீட்டனர்.